ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சேம் ஷேக் எஃபெக்டோட இதே பார்ட்டிகல்ஸ் வச்சு நீங்கள் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் ஒரு வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் குரூப் ஜாயின் பண்ணி எந்த ஒரு டவுட் வந்தாலும் என்ன அதில் கேட்டுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணாதீங்க நண்பா, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கும் பாருங்க, அதே போல் சேம் நீங்களும் எடிட் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பண்ணி கூடவே ப்ரெஸ் பண்ணிங்க. இது மாதிரி உங்களுக்கு தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட தினமும் ஒரு லைட் மோஷன் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும், மேலே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அதாவது பேசிக்கான விஷயத்தை ஒரு 10 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, ஃபோட்டோ எப்படி அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கும் சேம் எடிட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிக்கணும். ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி முடிச்ச உடனே இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துடணும். என்ன ரெசெக்ட்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 4:3 அப்படின்ற ரெசிப்ட்டும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ நம்ம என்ன ரெசிப்ட் கொடுக்கணும் வந்து 4:5 அப்படின்ற ரெசிப்ட்டு சூஸ் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் வச்சுட்டு இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்ச உடனே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்னா இப்போ ஸ்க்ரீனில் அந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணணும், பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு ஷேக் எஃபெக்ட் எப்படி வைக்கணும், இந்த மாதிரியான இது தான். அதுக்கடுத்து வீடியோ வந்து லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், லிரிக்ஸ் எப்படி அது டிசைனாக அப்படின்றதையும் சொல்லிகிட்டே வரேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கீழே இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு வியூவால் கொடுத்து ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். ஃபோட்டோவை ஆட் பண்ணி முடிச்சோன்னே இந்த இப்போ ப்ளஸ் சிம்பிள் கீழே இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துடணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து முடிச்சோடனே ஃபோட்டோ இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் தேவைப்படும் எத்தனை செகண்ட் ஏற்றி விட்டுங்க. உங்களுக்கு நான் இதில் வீடியோவில் காட்டுறதுனால உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஒரு கொஞ்சமாகவே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8 செகண்டு கிட்ட வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோக்கு பார்டர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் ப்ரோவேஷன், கைன்மாஸ்டர் ப்ரோவேஷன், பார்டர் இமேஜ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோவுக்கு பார்டர் இமேஜ் செட் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போய்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியூவால் கொடுங்க. வியூவால் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஏன் இருக்குது அங்கே இருக்கிற உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போய் நிற்கும். நீங்கள் டவுன்லோட் ஃபைலில் போய் எடிட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்டர் இமேஜ் ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே டில் பாக்ஸ் பக்கத்தில் 3 டாட் இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுக்காதீங்க. ஸ்டிச் டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோ வந்தாலும் ஸ்டிச் ஆகிடும். அதனால் ஸ்டிச் டு ஸ்க்ரீன் கொடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் இதையே கொஞ்சம் பிளெண்டிங் ஆகலாம் நம்ம இந்த பார்டரை. இந்த அப்படியே அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போயிட்டு நீங்கள் லைட் அண்ட் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். நீங்கள் இதில் கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து அந்த 8 செகண்டுக்கும் இந்த லாங் வர மாதிரி வந்துட்டு இந்த மீட்டர் பாக்ஸ் மாதிரி பக்கத்தில் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஈத்துரும். நம்ம அது மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷேக் எஃபெக்ட் அப்புறம் ஒரு பார்ட்டிக்கல் அப்படி ஆட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க. டச் பண்ணி முடிச்ச உடனே இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஷேப்னு அப்படின்றது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் ரவுண்ட் பக்கத்தில் இருக்கிறது எதுனாலும் கொடுத்து நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஏற்றி விடணும் ஃபோட்டோ வரைக்கும். அப்புறம் அதே ரவுண்ட் ரேங்கிள் ஒன்றுன்னு ஒரு க்ரியேட் ஆகுதுங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபீல்டில் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றணும். மாற்றி முடிச்சுட்டு இதை நீங்கள் அந்த 8 செகண்டுக்கு ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எத்தனை செகண்டும் நீங்கள் எத்தனை செகண்ட் க்ரியேட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பண்ணி முடிச்சிங்களா? ரவுண்ட் ரேங்கிளில் தான் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்கு கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸுன்றதை டச் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு பார்ட்டிகல்ஸ் ஒன்று ஆட் பண்ணிங்க. இந்த உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்க. அப்புறம் ஒரு ஷேக் எஃபெக்ட் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஆட் எஃபெக்ட்ஸ் அப்படி உள்ள போனீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு இதில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீஜரல் போயிட்டு நீங்கள் தள்ளிட்டே வரும்போது சிம்பிள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது அந்த எஃபெக்ட், அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இதில் கீ ஃப்ரேமை ஒயிங்க ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் போயிட்டு நம்ம கைன்மாஸ்டரில் கொடுப்போம், பட் இது அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்டிமிச் ஆச்சுன்னா கூட அந்த அனிமேஷன் ஆகுது நின்றுடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இதை எனக்கு வந்து இந்த மாதிரி மேலே போகிற மாதிரி வேணும் அப்படின்றத சும்மா காட்டிட்டு கையாலே மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசியில் போய்ட்டு ஒரு க்ரோமப்பி அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு மேலேயே தான் போகணும் அப்படின்ற மாதிரி டச் பண்ணிங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சுது. இப்போ இதோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது
கீழே அந்த பார்ட்டிகல்ஸோட கவுண்ட் ஏற்றிக்கிறது அறிகிறது. அப்புறம் இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதோட சைஸ் இன்க்ரீஸ், டெப்த் அந்த மாதிரி. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக் வந்துட்டு இப்போது இந்த ரவுண்ட் ட்ரையாங்கில் பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுப்பேன் கைனமாஸ்டரில். சேம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அதே சேம் லைட் ஹேண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள். இப்போது லைட் பேக் அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சுதா? இதுக்கடுத்து சாங் ஆட் பண்ணணும். சின்னதாக எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணணுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு ஆடியோன்னு இருக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு தேவையான சாங் ஆட் பண்ணிங்க. சாங் ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எழுதணும். லிரிக்ஸ் எப்படி எழுதுன்றது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் எஃபெக்ட் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ டச் பண்ணி அதே எஃபெக்ட் தான், எல்லாமே எஃபெக்ட்ஸ் தான். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஒன்றுமே கிடையாது, ட்ராயிங் கலர் அண்ட் லைட் அப்படின்னு போனீங்கன்னா கலர் அண்ட் லைட்டில் கீழே வந்தீங்கன்னா இல்லை இருக்கும் கலர் அண்ட் லைட். ஃப்ரெண்ட்ஸ், கலர் அண்ட் லைட்டில் வராது, எதுலேயோ தான் வரும். நீங்கள் கொஞ்சம் தேடுங்க. அது வரைக்கும் பாருங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆடியோ ஷேக் அப்படின்றது தான், ஆட்டோ ஷேக் அப்படின்றது தான் நினைக்கிறேன். இது இங்கே ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருங்க. ஐயோ, அந்த மாதிரி கையில் பண்ணாதீங்க. கையில் பண்ணிங்கன்னா மூவிங் போயிடும், சரியாக இருக்காது. நானே இப்போ பாருங்கள், இந்த கீ ஃப்ரேம் மைனஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். இது டச் பண்ணி இந்த மாதிரி. ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி சும்மா இப்படி போகிற மாதிரி லைட்டாக அப்படி ஆட்டி காட்டுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா லைட்டாக அந்த ஷேக் பண்ணுற மூமெண்ட் இங்கேயே நம்ம காட்டினாலே போதும், முடிஞ்சது. இப்போ வீடியோ ப்ளே பண்ணலாம். லைட்டாக ஷேக் ஆகுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷேக் எஃபெக்ட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பீடு வச்சுட்டோம், அதனால் ஸ்பீட் ஆகிடும். அதை தான் நீங்கள் பண்ணும் போதே ஒழுங்காக ஸ்டார்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற போது மூவ் அந்த ஸ்பீடு வைக்கிறது, கடைசியில் அதே ஸ்பீடை சேம் ஷேக் பண்ணணும். அவ்வளோதான், சேம், முடிஞ்சது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி ஆடியோ கொடுத்து ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு வேணுன்ற சாங்கை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நிறைய எடிட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ லிரிக்ஸ் எப்படி எழுதுது, டிஃப்ரெண்டான டிசைன் எப்படி லிரிக்ஸ் எழுதுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம்.